அழிந்து புலவக்கூடிய விதி வந்து விட்டது. எந்த வழியை கண்டு போறது? யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். யார் என்று பார்த்தோம். அம்மா, இந்த ஆரணிய கானகத்தில் கரடி புலியெல்லாம் தெரிய வனத்துல ஒரு பெண்மணி அழுது புலம்புறாயே, யாரு நீ? இதெல்லாம் தீர விசாரிக்கிற நீ யாருப்பா? நான் ஒரு நாட்டு மன்னுடைய மந்திரி குமாரன். ஒரு நாடாளு மன்னனுக்கு மந்திரியா? மந்திரி குமாரன். நீ மட்டும் வந்திருக்கிறாயா? மன்னர் வந்திருக்கிறாரா? மகாராஜா வெள்ளக்கூடாரத்தில் நித்திரையா இருக்கிறாரு. மன்னர் வந்திருக்கிறாரா? ஆமா. அப்படி என்றால் என் விருத்தாந்தரங்களை அவரிடத்திலே சொல்கிறேன். அப்படியா? உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன், நீ போட. சாமி மகாராஜா, யாரோ தெரியல ஒரு பெண்மணி அழுது புறம்பு கொண்டிருக்கிறாள் கானகத்தில். யாருன்னு கேட்டதுக்கு ஆண் சொல்ல மாட்டேன், போடா அப்படிங்கிறா. மகாராஜா வந்திருக்கிறாரே என்று கேட்டார்கள். சொல்ல மாட்டேன், தான் சொல்லுவாங்க. அப்படி ஆரணிய கானகம் மலையடர்ந்த காடு புதர்வனை சோழி மிருகங்கள் வாழும் கானகத்திலே அம்மணியே பொறுமையா இருக்குல்ல. ஓட்டுங்க ஓட்டுங்க, ஓட்டாடே காடை வனந்தனிலே கதறி அழுது கொண்டிருக்கிறாய். அருணிய வனந்தனிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். மன்னவர் அடித்தாரா மனம் கலங்கி வந்தாயா? உன்னை கொண்டவர் தான் அடித்தாரா கோபம் கொண்டு வந்தாயா? நாடு என்ன, நகரம் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன? இந்த அருணிய கானகத்திலே கொண்டு ஒருவளாய் தவித்திருக்கின்றாயே, யாரும் மணி
இந்த பாவி ஆளக்கூடிய நகர காசி மாபுரி பட்டணம் யார்? நாடு உங்களுடைய நாடா? தாயி, இன்னொன்று கேட்கிறேன், பதில் சொல்வாயா? காசி நாடு உன்னதென்றால் காசி நாடு உன்னதென்றால் உன் கணவருடைய பெயர் என்ன? மாலை தரித்த கணவன், கல்யாணம் செய்த கணவர், உன்னுடைய புருஷனுடைய பெயரை சொல்ல முடியுமா தாயி? உலகிலே கற்புடைய பெண்கள் தன் கணவன் பேரை சொல்வது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கற்புடைய மங்கை கணவனுடைய பெயரை சொல்ல மறுக்கின்றார். அப்படி என்றால் ஒரு மனிதருக்கு இயற்கையில ஒரு பெயர் வைத்தால் அவர்களை செயற்கையில ஒரு பெயர் வைத்து அழைப்பார்கள். அப்படி மறைமுகமாக நீ சொன்னால் நாடாளும் மன்ன நான் அறிந்து கொள்வேன் தாயே. ஐயா, உலகத்தில் மனிதனா பிறப்பது மக அரிது. அப்படி ஒரு மானிட ஜன்மத்தில் ஒரு மனிதனா பிறந்து விட்டார். ஒவ்வொருவரும் ஒரு கருமத்தை செய்து விட்ட அந்த கருமத்து தொலைக்கு எங்கய்யா போவாங்க? மனிதர்கள் கருமத்தை செய்து விட்டால் கருமத்தை தீர்க்க காசிக்கு செல்வார்கள். கொண்டவர்தான் என் கணவன். காசி மன்னனா? ஆமையா. ஏங்க காசியா காசி மன்னனா? என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? இந்த பெண் சொல்லுகிற வார்த்தை பார்த்தால் காசி நாடு அவர்களது நாடு, காசி மன்னன் அவர்களுடைய கணவர் என்று சொன்னால் நான் காசி நாட்டை ஆளக்கூடிய காசி மன்னனுக்கு தானே என் தங்கை திருமணம் செய்து கொடுத்தேன். என் தங்கையா இருக்குமோ? நீங்க வேற அவசரக்காரனுக்கு புத்தி மாட்டான். உலகத்துல ஆடு போல ஆடு உண்டு, மாடு போல மாடு உண்டு, மனுஷல போல மனுஷன் உண்டு. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. ஓ, ஒரே மாதிரி 7 பேர். ஆமா. அதனால என்ன உங்க தங்கச்சி வீட்டுக்கார பேர் தான் காசி மன்னனா? ஏங்க, நம்ம தங்கச்சிக்கு இந்த வெளிவரத்துக்கு நாம என்ன கொடுக்கல? அதற்கு தான் ஒரு புத்தி மந்திரி வேண்டும் என்று என் தங்கைக்கு எந்த நிலை வருவதற்கு நான் என்ன குறைவித்தேன்? பேசிக்கிட்டே இருங்க, நான் கலப்பாக டீ குடிச்சிட்டேன். அம்மனே, ஐயா, இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை அடிக்கடி நெருக்கடி செய்கிறேன் என்று கவலை கொள்ளாதே. கேளுங்க. ஏன் கேட்கிறேன் என்றால் நீ யார் என்று தெரிந்தால் நான் ஒரு நாடாளும் மன்னன். ஒரு அரணை காணகத்தில் இருக்கிற பெண்ணை சேர்க்கும் இடம் கொண்டு சேர்த்து விடுவேன். அப்படி ஆகட்டும். சொல்லிருமா
தாயே, உன்னை 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்தில் சுமந்து பெற்றெடுத்திருப்பார்களே உங்களுடைய தாய். உன்னை பெற்று வளர்த்து பேர் வைத்து உன் தந்தையா தாய் தந்தைகளுடைய பெயரை சொன்னால் என்னார் என்று அறிந்து அவர்களிடத்திலே உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுவேன் அம்மா. தாய் தந்தை பேரை சொல்லுது. தந்தையாரோ ராமலிங்கம், தாய் தெரிந்திரடியா மந்திரி. இந்த பெண் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏழடியை சேர்ந்து பேரடியை தலைமையை போல இருக்கின்றன. என்ன ஆயிடுச்சு? இந்த பெண் சொல்வதை பார்த்தால் ஒரு பெரிய பாறாங்கல் என் தலைமையில இறங்குவதை போல இருக்கிறது. என்னச்சு? என் தாய் இந்த ராணி, என் தந்தையா ராமலிங்க செட்டியா, அந்த பெண்ணுடைய தாயும் இந்த ராணியா, அந்த பெண்ணுடைய தந்தையா ராமலிங்க செட்டியாரா ஒரு வெளியே தங்கியா இருக்குமா? ஐயோ, பேயா எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா யார பார்த்தாலும் தங்கச்சி மாதிரி தான் தெரியும். ஆறு அப்படி உங்க அப்பா அம்மா பேர் தான் இந்திராணியா? உங்க அம்மா இந்திராணி ராமலிங்க செட்டியாரா? ஏன் வேற எங்க பேர்லாம் இருக்காதா? 1000 பேர் இருக்குது. 1000 பேர் ராமலிங்க செட்டியார்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. தங்கச்சி தங்கச்சின்னு உங்களுக்கு ஒரு தங்கச்சி பைத்தியம், தங்கச்சி நினைப்பாவே இருக்கிறீங்கல்ல? சரி 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 அம்மணி, இதுதான் கடைசி கேள்வி. இனிமேல் உன்னை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன். கேளுங்க. பதில் சொல்கிறாயா? கூடி பிறந்தவரே
கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேனிப்பால் உண்டு. அண்ணனோ தம்பியோ தங்கையோ உடன்பிறப்பு உடன் பிறந்தவர்கள் யாராவது இருந்தா சொல்லுங்கள் தாயி. அவருடைய பேரு என் பேரு சொல்ல வேண்டுமா? ஆமாம்மா. என் கூட பிறந்த அண்ணன் பேரு எப்படியா நான் சொல்லுவேன்? என்னோட சேர்ந்து பிறந்த
ஐயோ தங்க என் தங்கையை நான் எந்த கோலத்திலேயா பார்க்கணும் தெய்வமே. ஐயோ கூடி பிறந்து கூட்டிப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேனிப்பால் உண்டு. நம்ம எல்லுக்குள்ள என்னை போல இடைபெறியாத வாழ்ந்த என் அருமை தங்கையே, சொல்ல தங்க, உனக்கு என்னம்மா இந்த விதி, என்னம்மா உனக்கு இந்த அழகோல தங்கையே. ஐயோ பயிருக்கல்ல மேகங்கள் சுமந்த தாயில்லாத குழந்தைக்கு தாயார் அரணியா வனத்தை உன் முகத்தை பார்த்துடனே பசியெல்லாம் என்னை விட்டு பறந்தோடி உன் பாதம் கேட்டு விழுந்து அண்ணா.
என்னை திருமணம் செய்து கொடுத்து 41 வருஷம் 41 ஆண்டு காலமாக நன்மையோடு வாழ்ந்தோம். 12 ஓர் வருட நாட்டில் பாலில் மழையும் இல்லை, தேய மலையில செய்ய தொழில் இல்லை, பசி பட்டினி வறுமையின் கொடுமை, மக்களுடைய பஞ்சத்தை போக்குவதற்காக இந்த காலகத்தில் வெறிநாய் போல மக்களை அழைத்து வந்தார். ஐயோ தங்கையே, உனக்கு நான் என்னம்மா குறை வைத்தேன்? கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்டு, ஒரு அண்ணன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா? இந்த அண்ணனுடைய ஞாபகம் வந்து ஒரு சீட்டு கூட எழுதக்கூடாது. சீட்டு எழுதிருந்தால் சிட்டா பறந்திருந்துப்பேன், உன் திறமை எல்லாம் தீர்த்திருப்பேன். ஒரு ஓலை எழுதியிருந்தா ஓடி வந்திருப்போம், உன் கஷ்டத்தை போய்க்கிருப்பேன். ஒரு கடிதம் எழுதியிருந்தா என் தங்கையை காண்பதற்கு காத்தா பறந்திருப்பேன், கஷ்டத்தை எல்லாம் தீர்த்திருப்பேன். நினைக்கவில்லையா? இந்த அண்ணன் மறுத்து இருக்கிறார் என்பதை மறந்தே போய்விட்டாயா? கடுதாசி எழுதுவதற்கு காரணம் காசு இல்லையான்னு கேட்கிறேன். உனக்கு சீட்டு எழுது பணம் காசு என்னிடத்தில் இருந்திருந்தால் நான் பெற்ற இளைய குழந்தைக்கு ஒருவேளை பால் வாங்கி அவளை வறுமை, அவள் பஞ்சம், அவளுடைய பசி, பட்டினி, வேதனை. அண்ணா, தங்க நகைகளும் பொண்ணு நகையும் புட்டி புட்டியா அனுப்புன, அதெல்லாம் என்னமா பண்ண? தங்க நகையெல்லாம் தவிட்டுக்கு மாறி ஒண்ணும், பொண்ணு நகையெல்லாம் பொட்டுக்கு மாறி ஒண்ணும். அப்பவும் தீரல இந்த அரும்பாவி பஞ்சத்துல சேரி நிறைஞ்சிருக்கு எறும்பு கடை செய்தனும், எல்லா பட்டி நிறைஞ்சிருக்கு பசுமாடு செய்தனும், குட்டை நிறைஞ்சிருக்கு கொருமையாடு செய்தனும், உட்கார்ந்து மோர்க்கடியா பொன்னால முக்காலி சாஞ்சி மார்க்கடிய தங்கத்தால நாற்காலி எல்லாம் செஞ்சு கொடுத்தனே, இதெல்லாம் என்னமா ஆச்சு? எல்லா ஏழை மக்கள் குடிமக்களுக்கு தான தர்மம் செய்து விட்டோம். அது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போய்விட்டது. நானே பிள்ளைகளை சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. ஐயோ, இந்த நாடாளு மகாராஜனுக்கு ஒரு தங்கை பிறந்து என் தங்கை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகுது என்பதை காதில மாத்தி நான் கேட்கணுமா? அது போகட்டும். இந்த பாவி அண்ணனை பார்த்த உடனே ஞாபகம் மருதி ஆகிவிட்டது. எங்க அண்ணி நல்லா இருக்காங்களா? இப்படிப்பட்ட நிலைமையிலும் அண்ணி நன்றாக இருக்கிறாரே என்று கேட்கிறாயே, உன் கூட பிறந்ததே நான் பெருமையா நினைக்கிறேன் அம்மா. நன்றாக இருக்கிறாள் அம்மா. நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள்